ப்ராஜெக்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் பேஸ்டு ஸ்மார்ட் லாக்கர் சேஃப்டி சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ எதுக்கு அந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து லாக்கர்ஸ் அப்படிங்கிறது வீட்டில் நமக்கு வந்து பீரோ இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து வச்சுருப்போம், நமக்கு பேங்க்கில் வச்சுருப்போம். நமக்கு இப்போ வீட்லேயே நமக்கு வந்துட்டு ஒரு பீரோவில் நம்ம வந்துட்டு ஒரு மணியோ இல்லை ஜுவல்லோ வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து செக்யூராக இருக்குமோ அப்படின்னா நமக்கு வந்து சம்டைம்ஸ் இருக்காது. என்ன ரீசனால அப்படின்னா, ஸோ எப்போ வேணாலும் அது வந்து தெஃப்ட் ஆகிறதுக்குரிய சான்சஸ் நிறைய இருக்கும். நாட் ஓன்லி ஃபார் ஜுவல், மணி, டாக்குமெண்ட் அந்த மாதிரினா கூட நம்ம வந்து இதில் மெயின் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி பர்பஸில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு எப்படி செக்யூராக நம்ம வந்து வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது அந்த ப்ராஜெக்டோட கான்செப்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும்னு சொல்லி பார்க்கோம் அப்படின்னா, செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி ஃபார் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது பேஸ் பண்ணி தான். என்ன ரீசனால இந்த ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது பேஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது வேறு யாரோடதுமே நமக்கு வந்து மேட்ச் ஆகாது. ஸோ அதனால் இந்த சிஸ்டமில் செக்யூராக இருக்கும் அப்படிங்கிறது ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இது நம்ம ப்ராஜெக்ட் வைஸ் நம்ம வந்து ஒரு லாக்கர் அப்படிங்கிற சிஸ்டம்காக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நமக்கு இது வந்து நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நீங்கள் கிட்ட ப்ராஜெக்ட் அப்படி இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இது வந்து 2 அடாப்டர்ஸ் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ 2 அடாப்டர்ஸோட நீங்கள் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த கீபேட் அப்படிங்கிறது மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த கீபேட் மூலமாக அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வந்து இது இன்க்ரிமெண்ட் பட்டன் இதை ப்ரெஸ் பண்ணி, இது வந்து இன்க்ரிமெண்ட் பட்டன் அப்படிங்கிறது இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது உள்ளே போகும். அதே இப்போ நம்ம ஆதாருக்கு ஒரு நம்பர் நம்ம கொடுத்துருக்க மாதிரி நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு ஒரு நம்பர் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது வந்து டிக்ரிமெண்ட் கீ. ஸோ இப்போ நம்ம இது இன்க்ரிமெண்ட் கீயை நம்ம வந்துட்டு 1 2 3 4 5 நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இது வந்து பக்கத்தில் இருக்குது டிக்ரிமெண்ட் கீ அப்படிங்கிறது நமக்கு. ஸோ இந்த டிக்ரிமெண்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கனால் உங்களோட ஆட்டோமேட்டிக்காக டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த எந்த என்ரோல்மெண்ட்டில் நீங்கள் வைக்கிறீங்களோ அதை வச்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறத ஆட் பண்ணணுமோ அதை வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த இதை பட்டன் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த ஃபிங்கர் அப்படிங்கிறத ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் மேலே இதை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அந்த என்ரோல்மெண்ட் ஐடி அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ராஜெக்ட் வைஸ் ஒரு 5 பேர் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் இப்போது நான் வந்து 1 மட்டும் நான் இன்புட் கொடுக்குறேன். கொடுத்து இந்த 3rd பட்டன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரிமூவ் ஃபிங்கர் கேட்கும். நீங்கள் ரிமூவ் பண்ணி மறுபடியும் ப்ளேஸ் அந்த ஃபிங்கர் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஐடி அப்படிங்க மேட்ச் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. இன்கேஸ் சம்டைம்ஸ் இப்படி வருது அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு டைம் ரீசெட் பண்ணி விட்ருங்க, இல்லை கிட்ட ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஓகே ஆனதுக்கப்புறம் ஸோ நம்பர் ஐடி கொடுக்குறோம். இப்போ நான் வந்து 2ங்கிறது கொடுக்குறேன். 1 எடுத்துக்கலாம், 2ங்கிறது நான் கொடுக்குறேன். 2ங்கிறது கொடுத்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுட்டு ஸோ இமேஜ் வந்து நான் ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்னோட இந்த தம்ஸ் ஃபிங்கர் அப்படிங்கிறத நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ மறுபடியும் ரீசெட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுதான் இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணுற மெத்தட் அப்படிங்கிறது. இது ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணியாச்சு அப்படின்னா இப்போ நம்ம வந்து டெஸ்டிங் தான். இப்போ இதில் ஃபிங்கர் பிரிண்ட் ஓகேன்னு வந்ததுக்கப்புறம் நம்மளோட அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எந்த ஃபிங்கர் ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம வந்து ஜஸ்ட்டு ஷோ பண்ணோம். அதில் ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா மட்டும் இந்த லாக்கர் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணி ஃபியூ செகண்ட்ஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் வேறு ஒரு ஃபிங்கர் வைக்கிறேன். வெரிஃபை நாட் ஓகே. அது இப்போ நான் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணலைங்கிறதுனால எனக்கு வந்து வெரிஃபை நாட் ஓகேன்னு வந்துடுது. இதுவே நான் கரெக்டான ஃபிங்கர் வச்சேன்னா கரெக்டாக எனக்கு வந்து அந்த லாக்கர் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம கொடுத்துரும். இதில் நம்ம என்னென்ன காம்பனன்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இன்புட் சப்ளைக்காக நம்ம இந்த 2 அடாப்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஏசி, ரெண்டுமே நம்ம ஏசி டிசியாக மாற்றி கொடுத்துரும். இது வந்து 12ஆக மாற்றி கொடுக்கும், இது நமக்கு வந்து 5ஆக மாற்றி கொடுக்கும். நமக்கு இந்த 2ஓட அவுட்புட்டுமே நமக்கு வந்து இதுக்கு தான் நம்ம வந்து கனெக்ட் ஆகுது நமக்கு. ஸோ இப்போ இங்கேருந்து கன்வெர்ட் பண்ண அவுட்புட் அப்படிங்கிறது நேராக எங்கே வரும்னா இந்த அடாப்டர் மூலமாக இந்த ரெகுலேட்டர் ஐசிக்கு தான் நமக்கு வரும். இந்த ரெகுலேட்டர் ஐசி எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம 12 நமக்கு வந்து 5ஆக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம வந்து இது மெயினாக யூஸ் பண்ணுறோம் நமக்கு. ஏன்னா இதோட ஹோல் ஆப்ரேட்டிங் அப்படிங்கிறது நம்ம வந்து 5 வோல்டேஜ் தான். ஸோ அதுக்காக அந்த ரெகுலேட்டர் ஐசி அப்படிங்கிற வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் இதுன்னு பார்த்தோம்னா இது வந்து கீபேட் அப்படிங்கிறது. ஸோ இதில் தான் நம்ம வந்து இந்த டேட்டா அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபீட் பண்ணியிருப்போம். டேட்டாங்கிறது என்னென்னா நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது டேட்டா அப்படிங்கிறது நம்ம வந்து 1 2ங்கிற அந்த என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது இது மூலமாக நம்ம வந்து ஃபீட் பண்ணியிருப்போம். இதில் மேஜராக யூஸ் பண்ணுற பட்டன்ஸ் அப்படிங்கிறது இது இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட், இது வந்து என்டர். இது வந்து ஜஸ்ட் ஒன்லி ஃபார் வெரிஃபைக்குரிய பட்டன் தான். இது வேணும்னா நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், நம்மளோட ஐடி என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது 1 and 2 and 3 இது மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இதில் யூஸ் பண்ணுற அவுட்புட் அப்படிங்கிறது நம்ம வந்து டிஸ்பிளேல தான் நம்ம டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும். அவுட்புட் டிவைஸ் அப்படிங்கிறது
இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படிங்கிறது. நம்ம அட்மேகாங்கிற மைக்ரோ கண்ட்ரோலர் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம் இந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்போம். நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறதும் அண்ட் ஸ்டோர் டிவைஸு, அதாவது ஸ்டோர் பண்ண ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது இதில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி கொடுப்போம் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதுதான் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இங்கே கொடுக்குற நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு டேட்டாவாக, அதாவது நமக்கு வந்து ஹைலோ சிக்னலாக நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி இதை தான் நம்ம ஸ்டோர் பண்ணி கொடுக்கும். அந்த கம்பேரிசன் அவுட்புட் கொடுக்குறது அப்படிங்கிறது இந்த ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் இது சர்வோ மோட்டர் அப்படிங்கிறது உள்ளே யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது நம்ம லாக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு மோட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அது நேம் சர்வோ மோட்டர் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் என்ன பண்ணால் நம்ம வந்து அந்த டோர் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நமக்கு இது மெயினாக யூஸ் பண்ணுற காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு.